ஓம் நமச்சிவாயா, ஓ நமச்சிவாயா, ஓ நமச்சிவாயா. அன்புசால் பக்த கோடிகளே, நாம் மானிடராய் பிறந்தோம், மகான்களாய் வளர்வோம், மகா கடவுளை சென்று அடைவோம். இதுதான் நம் வாழ்க்கையினுடைய சித்தாந்தம். இந்த முறையிலே நான் பல பாடல்களை எழுதியிருக்கிறேன் சிவனை பற்றி. அதிலே ஒன்று, சிவகுருநாதா சிவகுருநாதா, சிந்தையிலே நிறைந்தவனே சிவகுருநாதா, விந்தைகளை புரிந்தவனே சிவகுருநாதா, வந்தனங்கள் கோடி சொன்னோம் சிவகுருநாதா. இதுல பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான வணக்கங்களை சிவபெருமானுக்கு ஒரே பாட்டில் வைத்து சமர்ப்பணம் செய்திருக்கிறேன். இது ஒரு நாள் இரவு பெங்களூர்ல இருந்து டெல்லிக்கு பயணம் செய்கின்ற போது அந்த ஆகாய வெளியை பார்த்தேன். அங்கே இருள்மயமாக இருந்தது. இருள் சூழ்ந்த உலகிற்கு சிவகுருநாதா, எரிவிளக்கு நீதானே சிவகுருநாதா, மருள் நீக்கும் மாமணியே சிவகுருநாதா, அருள் காட்டி ஆதரிப்பாய் சிவகுருநாதா என்று தொடங்கி 1008 வரிகளை ஒரு 3 மணி நேரத்திலேயே அந்த பயணத்திலேயே முடித்தேன். வரும்போது அதை சரி செய்து கொண்டு வந்தேன். இது இறைவனுடைய கருணை. அப்படிப்பட்ட பேரருளுக்கு பாத்திரமான சிவபெருமான் பள்ளி கொண்டிருக்கின்ற, எழுந்தருள் செய்து பேரருள் புரிகின்ற புனித திருத்தலங்கள் பல நம் பாரத தேசத்தில் இருக்கிறது. 12 ஜோதிலிங்கங்களும் இருக்கிறது. பஞ்சபூத திருத்தலங்கள் இருக்கிறது. பஞ்சபூத திருத்தலத்தினுடைய மகிமையாக சென்றாக இருப்பது நம்ம திருவண்ணாமலை. இது தொண்டை மண்டலத்தை சேர்ந்தது. இந்த தொண்டை மண்டலத்தில் கூட இஞ்சிமேடு பெரியமலை என்பது ஒரு விசேஷமான கோயில். அப்படின்னா ஒரு காலத்துல இஞ்சிமேடு பெரியமலை என்று பெயர், என்று பெரியமலை என்று சொன்னாலும் இந்த மலை சிறிய அளவில் தான் இருக்கும். இப்படிப்பட்ட கோயிலுக்கு எப்படி பெரியமலைன்னு சொன்னாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சோம்னா, முன்னொரு காலத்துல, அதாவது ஒரு 40 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால சிவனுக்கும் பார்வதிக்கும் கைலாயங்கிரியிலே திருமணம் நடந்த போது 33 கோடி தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் அங்கே ஒன்றாக திருமணத்தை கண்டுகளிக்க சென்ற போது கைலாயம் சிறிது வடபுலம் கீழே இறங்கி தென்புலம் உயர்ந்து விட்டதாம். இதை பார்த்து தேவர்களெல்லாம் முறையிட சிவபெருமான் அகஸ்தியரை அழைத்து தெற்கே சென்று நில் என்று கூறினாராம். அகஸ்தியர் சிவபெருமானை வணங்கி, ஐயனே, உன்னுடைய திருமண காட்சியை காண வேண்டும் என்று சொன்னாராம். அதற்குரிய அருளை நான் புரிவேன் என்று கூறி அனுப்பினார். அவரு வாயு வேகமாக, மிக வேகமாக ஆகாய மார்க்கமாக வந்தவர். விந்திய சாத்புரா மலைகளை தாண்டி வந்த போது அந்த காலத்திலே இந்த பெரிய மலை என்று இன்று நாம் அழைக்கின்ற இந்த மலையானது விண்ணோக்கி உயர்ந்திருந்தது. இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட அகத்தியர் தம்முடைய குருநாதரை நான் எந்த மலை மீது நிற்க வேண்டும் சமன் செய்வதற்கு என்று நினைத்த போது அவருடைய குருநாதனுடைய நந்தியம்பெருமானுடைய கனவில் தோன்றி காட்சி கொடுத்த திருத்தலம் தான் இஞ்சிமேடு. இந்த இஞ்சிமேடு மலை மீது அவர் நின்றார், வணங்கினார், கையெடுத்து கும்பிட்டார். அதனால வணங்க முக்தி திருத்தலம் என்று பெயரானது. அகஸ்திய மாமுனிவர் அந்த மலை மேல ஆகாயத்தில் நின்று வணங்கினார். அந்த மலை கீழே சென்று விட்டது. இந்த மலை மீது நின்று மீண்டும் வணங்கினார். திருமண காட்சி இவருக்கு கண்ணுக்கு தெரிந்தது. இப்படி உலகத்தில் எத்தனை கோயில்களுக்கு இந்த அற்புதமான நிகழ்வு நடந்திருக்கிறது தெரியாது. ஆனால் இஞ்சிமேடு பெரியமலை மலை மீது இருந்து அகத்தியர் சிவ பார்வதியுடைய திருமணத்தை கண்டு களித்தார் என்றால் இது செயற்கரிய செயல், வியத்தற்குரிய நிகழ்வு, எல்லோரும் போற்றுதலுக்குரிய, வணங்குவதற்குரிய மிகப்பெரிய மகிழ்வான செய்தி. அதனால்தான் இது வணங்க முக்தி திருத்தலம் என்றும் தென்னக கைலாயம் என்றும் அழைக்கப்படுகிறது. அப்படி உயர்ந்தோங்கி இருந்த மலை பூமியில் சென்று விட்ட காரணத்தினால் பிற்காலத்தில் வந்த அரசர்கள் கோயில்கள் கட்டி வழிபட்டு சந்தோஷப்பட்டிருக்கிறார்கள்.